உட்கார்ந்திருந்தவனை அப்பா அம்மா எல்லாம் மறந்துட்டாங்க, எல்லாரும் என்ன துரத்திட்டாங்க, வீட்டிலேயே உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லி வேதனையோடு வந்தவன் நான் இனிமே சாக போறேன் அவன் சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க. புருஷன் உன்னை மறக்கலாம், மனைவி உன்னை மறக்கலாம், பெற்ற பிள்ளைகள் உன்னை மறக்கலாம், தாய் மறக்கலாம், தந்தை மறக்கலாம், உற்றார் மறக்கலாம், பெற்றார் மறக்கலாம். யாரோ 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 மறந்த உடனே நீ செத்துருவேன்னு சொல்றதா? அல்லேலூயா, ஆமென். என்ன மறந்துட்டாங்க, எங்க மறந்துட்டாங்க. உடனே போய் நீ சாக முடிவெடுப்பதா? என் கூட பிறந்த பிரதர், என் சகோதரன் பிரதர், எனக்கு உழைப்பெல்லாம் அவனுக்கு கொடுத்து தான் அவனை படிக்க வச்சேன் பிரதர், என்ன மறந்துட்டான் பிரதர். என் சகோதரி எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் தெரியுமா? நல்லா இருக்கா பிரதர், திரும்பி கூட பார்க்க மாட்டா, மறந்துட்டா. எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள், என்னை வெறுக்கிறார்கள், என்னை மறக்கிறார்கள். தேவ பிள்ளையே, உன் இருதயத்தில் சோர்ந்து போகாதே. மறந்தார்களா? வெறுத்தார்களா? யாரும் உன்னை பற்றி சிந்திக்கவே இல்லையா? உன்னை பற்றிய எண்ணம் கூட அவர்களுக்குள் இல்லையோ? மறந்தார்களோ? யார் மறந்தாலும், யார் உன்னை விட்டு விட்டு போனாலும், உன்னை அழைத்தவர் இயேசு, உன்னை சுகமாக்கினவர் இயேசு. ஐயோ, எல்லாரும் என்னை மறந்தார்கள் என்று அவன் ஒடுங்கி போய் உட்கார்ந்திருக்கும் பொழுது வேதனையோடு அழுகிறவனை தேடி, உடைந்து போனவனை தேடி, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி உள்ளவர்களுக்கு சமீபமாக இருக்கிற இயேசு அவர் அவனை தேடி, பெற்ற தாயும் தன்னை வெறுத்தார்கள் என்று இயேசு அறிந்து அவனை தேடி அவர் தேவாலயத்துக்கு வந்தார். நீ இன்று எத்தனையோ பேருக்கு கண்ணுபடாம இந்த தேவாலயத்துக்கு வந்திருக்க தெரியுமா? இந்த கூடாரத்துக்கு வந்திருக்க தெரியுமா? நீ கண்ணீரோட வந்திருக்கிற. உன்னை தேடி இயேசு 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 வந்திருக்கிறார். நீ சாட்டியா அப்படின்னு கூட கேட்கறதுக்கு யாரும் இல்ல. இவ்வளவு நேரம் ஆச்சே, எங்கடா போன அப்படின்னு கேட்கறது கூட யாரும் இல்லையே. Don't worry about it. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், யார்தான் உன்னை தேடவில்லை என்றாலும் நான் உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா.